ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டியைச் சேர்ந்த தொண்டர் பேருங்க சக்திவேல். இவர் புளியம்பட்டியில் மெயின் ரோட்டில் உங்களுக்கு வீடு இருக்குதுங்க. இந்த நிலையில் ஒரு விசேஷத்தின் பொழுது வீட்டு முன்னால் சின்னதாக ஒரு பூக்கடை போட்டுக்குன்னு சொல்லி தெரிந்த ஒருவர் அனுமதி கேட்க இவங்க அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க. அவருமே பூக்கடை போட்டுக்கிட்டாரு. அந்த கோயில் விழா முடிஞ்சும் கூட அவர் கடை எடுக்க மாட்டேன்னு திறந்து வச்சுட்டே இருந்தார். என்னப்பா ஒரு வாரம் போட்டுக்கிறேன்னா மறுபடியும் திறந்து வச்சுக்கிட்டே எங்களுக்கு இடைஞ்சலாக்கல கடை எடுப்ப சொல்லுங்க கேட்டு அவர் முடியாது, இது எனக்கு சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு. கட்சிக்காரங்கெல்லாம் அவருக்கு சப்போர்ட்டு. இந்த நிலையில் நம்ம சக்திவேல் எவ்வளோ முயற்சி பண்ணி ஒன்றும் ஆகலை. அவன் நேரம் அம்மாட்ட வந்தார், விஷயத்தை சொன்னார். அம்மா நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொன்னாங்க. அதுக்கு பண்ணல என்னாச்சுங்க, சக்தி என்று பெயருடைய ஒரு நண்பர் நம்ம சக்திவேலுக்கு உண்டுங்க. அவர் சக்திவேலை தேடி இங்கே வர்றார். புளியம்பட்டி அவர் ஒரு யோசனை சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஏய் இந்த சக்திவேலுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாருங்க. அந்த அண்ணன் வாய் பேசாத ஊமை. அவரை சுட்டி காமிச்சு ஒன்னம் ஊமையாக இருக்கான் அல்லவா, அதன் காரணமாக உடல் ஊனமுட்டோருக்கான துறைக்கு நீ பெட்டிஷன் போட்டேன்னா உடனே எல்லா வேலையும் முடிஞ்சிரு, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீன்னு அவர் ஆலோசனை சொல்லி கொடுத்துட்டு போனார். அதே மாதிரி இவங்க அந்த அன்னக்காரனுடைய பேரில் உடல் ஊனமுற்ற துறைக்கு பெட்டிஷன் போட மத்திய அரசிலிருந்து அதிகாரிகள்லாம் காவல்துறையை மிரட்டி அப்புறம் கார்பரேஷனையும் மிரட்டி இவங்களுடைய ஆக்கிரமிப்பு மட்டுமல்லாமல் அந்த மெயின் ரோட்டில் இருந்த அத்தனை ஆக்கிரமிப்புகளும் ஒரே நாளில் அகற்றப்பட்டது. எப்படி பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய சித்தார்கள் பார்த்தீங்களா அம்மா செய்கிறாங்கன்னு தொண்டனுக்காக. ஓம் சக்தி.